ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குயின் பி பேரடைஸ் தமிழ். இன்றைக்கி ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதிரி அழுக்காக இருக்கிற ஷூஸை எல்லாம் சிரமமே இல்லாமல் 2 நிமிஷத்தில் பளிச்சுன்னு எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நான் காட்ட போகிறேன். பசங்களுடைய ஸ்கூல் ஷூஸ் எல்லாம் அடிக்கடி ரொம்ப அழுக்காயிரும். அதையெல்லாம் நம்ம சோப்பு தண்ணியில் ஊற வச்சு ப்ரஷ் எல்லாம் போட்டு கழுவணும் அப்படின்னா ஷூவோட லைஃப் ரொம்ப கம்மியாயிரும். சீக்கிரமாகவே ஷூவில் ஓட்டையெல்லாம் விழுக ஆரம்பிச்சிடும். ஸோ இன்றைக்கி ஷூஸை நம்ம கழுவ போகிறதில்ல, ரொம்ப ஈஸியான மெத்தடில் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒயிட் ஷூஸ் எப்படி க்ளீன் பண்ணணும், கேன்வாஸ் ஷூஸ் எப்படி க்ளீன் பண்ணணும், பிளாக் ஷூஸ் எப்படி க்ளீன் பண்ணணும்னு நான் இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கேன். வீடியோவை கடைசி வர பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு இந்த ஷூஸ் க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்க போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு வேஸ்ட் பவுல் எடுத்திருக்கேன். அதில் பேக்கிங் சோடா ஆட் பண்ண போகிறேன். இன்றைக்கி நான் 4 செட்டு ஷூ க்ளீன் பண்ணணும். அதனால் 2 ஸ்பூன் பேக்கிங் சோடா எடுத்திருக்கேன். கூடவே ஒரு 1/2 ஸ்பூனு டூத் பேஸ்ட், எந்த டூத் பேஸ்ட் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இது கூட ஒரு 1/2 லெமன் பிழிஞ்சுக்கிறேன். ஸோ நம்ம தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ண போகிறதில்ல, இந்த லெமன் ஜூஸ்லேயே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ நம்ம ஷூஸ் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ இந்த ஒயிட் ஷூ பாருங்கள் எவ்வளோ அழுக்காக இருக்குன்னு. இப்போ இது மேலே நான் இந்த பேஸ்ட்டை தடவ போகிறேன். தடவறதுக்கு அந்த லெமனோட தோல் இருக்குது இல்லைங்களா, அதைவே யூஸ் பண்ணி நான் எல்லா பக்கமும் அந்த பேஸ்ட்டை தொடச்சி விட்டுறேன். ஸோ இந்த ஸ்ட்ராப்பு, அந்த பின்பகுதி எல்லா பக்கமும் அந்த பேஸ்ட்டை இந்த லெமன் தோல் வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுறலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு பழைய டூத் ப்ரஷ் எடுத்துக்கிட்டு நான் அந்த இடுக்குகளை எல்லாம் கொஞ்சம் ஸ்க்ரப் பண்ணி விட்றேன். ஸோ சீக்கிரமாக அந்த அழுக்கெல்லாம் வெளியே வந்துடும். ஸோ எல்லா பக்கமும் தேய்ச்சாச்சு. இதை ஊற விடணுன்னெல்லாம் அவசியம் இல்லை, நம்ம இமீடியட்டாக இதை க்ளீன் பண்ணிடலாம். இதை நான் ஒரு ஈர துணி வச்சு தொடச்சிக்க போகிறேன். நான் இந்த நான் ஓவன் கிச்சன் டவல் எடுத்திருக்கேன் இதை துடைக்கிறதுக்கு. இது இல்லை அப்படின்னா நீங்கள் ஏதோ ஒரு சாஃப்டான காட்டன் கிளாத் வச்சு நீங்கள் தொடச்சி எடுத்துக்கலாம். இப்போ அந்த துணியை நல்லா நனைச்சிட்டு நான் ஃபஸ்ட்டு ஒரு தடவை தொடச்சி எடுத்துட போகிறேன். ஸோ அதே துணியை நான் நல்லா அலசி எடுத்துகிட்டு மறுபடியும் ஒரு தடவை நீட்டாக தொடச்சி எடுத்துக்கிறேன். இப்போ இதே மாதிரி நான் இன்னொரு ஷூவையும் தொடச்சிக்கிட்டேன். பாருங்கள் பளிச்சுன்னு ஆயிடுச்சு, பாருங்கள் கழுவுன மாதிரியே நீட்டாக ஆயிடுச்சு. இப்போ அதே மாதிரி இந்த குட்டி ஒயிட் ஷூவையும் நான் தொடச்சி எடுத்துக்கிறேன். ஸோ நம்ம அடிக்கடி கழுவுனோம்னா சீக்கிரமாக ஷூ போயிடும். இந்த மாதிரி க்ளீன் பண்ணோம்னா ஷூக்கு எந்த டேமேஜுமே வராது. பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியுது பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். முன்னாடி இப்படி இருந்த ஷூ இப்போ இந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ கேன்வாஸ் ஷூஸ் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கேன்வாஸ் ஷூலையும் நான் இதே பேஸ்ட்டை போட்டு எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சி விட்டுறேன். எல்லா பக்கமும் தேய்ச்சாச்சு. இப்போ இது ஒயிட் கலர் கேன்வாஸ் ஷூவாக இருந்ததுன்னா நீங்கள் இதே மாதிரி ஈரத்துணி போட்டு தொடச்சி எடுத்துக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இதே டார்க் கலர் கேன்வாஸ் ஷூவாக இருந்தால் அங்கங்கே கொஞ்சம் திட்டு திட்டாக ஒயிட் கலரில் தெரியும். அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு 1/2 மக்கு அளவு மட்டும் தண்ணி எடுத்து இந்த ஷூவை அந்த தண்ணிக்குள்ளே போட்டுடலாம். ஒரு 5 நிமிஷம் மட்டும் விடுங்க, அதுக்கு மேலே ஊற விடாதீங்க. ஊற விட்டு எடுத்தீங்க அப்படின்னா அந்த பேஸ்ட்டெல்லாம் போயிடும். லைட்டாக வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி வெயிலில் இமீடியட்டாக காய வச்சுருங்க. நல்லா வெயில் படுற இடத்துல காய வச்சுருங்க, அப்போ தான் சீக்கிரமாக காயும். இந்த மாதிரி நிறுத்தின மாதிரி காய வச்சிங்கன்னா அந்த தண்ணியெல்லாம் சீக்கிரமாக வடிஞ்சு போயிடும். ஸோ இந்த மாதிரி காய வச்சு எடுத்துட்டா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. கேன்வாஸ் ஷூ மட்டும்தான் அலசணும், மற்றதெல்லாம் அலசணும்னு அவசியம் இல்லை. பிளாக் ஷூஸை நம்ம இதே மெத்தடில் பேஸ்ட் ரெடி பண்ணி அப்ளை பண்ணி நம்ம க்ளீன் பண்ணலாம். ஆனால் இதை விட ரொம்ப ஈஸியான மெத்தட் இருக்குது. ஸோ லாஸ்ட் மினிட்ல ஸ்கூலுக்கு ஆஃபீஸ்க்கு கிளம்புறதுக்கு முன்னாடி க்ளீன் பண்ணிட்டு போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுக்காக சொல்கிறேன்.
இந்த மாதிரி ஷூ கிளீனர்ஸ் வந்து நம்மளுக்கு ஷூ கடையிலலாம் கிடைக்கும். இது ஷூ பாலிஷ் கிடையாது, இது வந்து க்ளீன் பண்ணுறதுக்கான லிக்விடு. ஸோ இதை வந்து ஒயிட் ஷூ பிளாக் ஷூ ரெண்டுக்குமே யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஷூ கிளீனர் பார்த்திங்கன்னா இந்த பாட்டிலை ஓப்பன் பண்ணி பார்த்தா இங்கே வந்து இப்படி ப்ரஷ் மாதிரி இருக்கும், நடுவில் ஸ்பாஞ்ச் இருக்கும். இந்த வீடியோவில் காமிச்சிருக்க எல்லா ப்ராடக்ட்ஸுமே நம்மளுக்கு அமேசான்லேயும் அவைலபிளாக இருக்குது. ஸோ எல்லா ப்ராடக்ட்ஸோட ஆன்லைன் லிங்க்குமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் அது கூட கிளிக் பண்ணி வாங்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஷூவை இந்த மாதிரி ஒரு துணி வச்சு தொடச்சிக்கோங்க. ஸோ சேரு அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அது வந்து போயிடும். அதுக்கப்புறமா இந்த லிக்விடை வந்து நல்லா நீட்டாக ஷூ ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுறணும். ஸ்ட்ராப்பு, கார்னர்ஸு எல்லா இடத்துலையுமே வந்து இந்த லிக்விடை அப்ளை பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத் எடுத்து எக்ஸ்ட்ரா லிக்விடை இப்படி அழுத்தி தொடச்சி எடுத்தோம் அப்படின்னா அந்த அழுக்கெல்லாம் வந்து வந்துடும். இது வந்து எல்லா கலர் ஷூக்குமே பயன்படுத்தலாம், பிளாக்குன்னு கிடையாது. பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். முன்னாடி இப்படி இருந்த ஷூ வந்து இப்போ இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ பாருங்கள் இந்த அளவுக்கு அழுக்காக இருந்த ஷூவையெல்லாம் ரொம்ப ரொம்ப குவிக்காக ஈஸியான மெத்தடில் நம்ம வந்து பளிச்சுன்னு பண்ணிட்டோம். ஸோ நாங்கள் வந்து ஷூவெல்லாம் க்ளீன் பண்ணி ஸ்கூல் ரீஓப்பனுக்கு ரெடி ஆகிட்டோம். நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி க்ளீன் ஆச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம குயின் பீ பேரடைஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.